நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மாராண்டஅள்ளி அருகே ஆற்றில் மூழ்கி கட்டிட மேஸ்திரி உயிரிழப்பு. தர்மபுரி மாவட்டம் மாராண்டஅள்ளி அடுத்த போயார்கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி சிவகுமார், வயது 42. இவரது மனைவி சிவசக்தி. இவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. 3 பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் உள்ளனர். நேற்று மதியம் சிவகுமார் மாராண்டஅள்ளி அருகே உள்ள திம்மே கவுண்டன் மவுடு ஆற்று பகுதியில் குளிக்க சென்றார். குளித்து கொண்டிருந்தவர் திடீரென ஆற்றில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மீட்பதற்குள் சிவகுமார் நீரில் மூழ்கினர். இது குறித்து அப்பகுதியினர் பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நேற்றிரவு 7 மணி வரை தீவிரமாக தேடியும் சிவகுமாரை மீட்க முடியவில்லை. இரவானதால் மீட்பு பணியை நிறுத்தியவர்கள் மீண்டும் இன்று காலை மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காலை சிவகுமாரை சடலமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து மாராண்டஅள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குளிக்க சென்ற கட்டிட மேஸ்திரி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.